அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் தேவன் உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரை ஒருவர் முகத்து முகம் பார்க்காவிட்டாலும், நான் வேறொரு பட்டணத்தில் இருந்தாலும், நீங்கள் வேறொரு பட்டணத்திலோ வேறொரு தேசத்திலோ கிராமத்திலோ எங்கிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசப்பா தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலகழித்து மிகுந்த சத்தம் விட்டு அவனை விட்டு போய்விட்டது. மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசித்தேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இன்றைக்கு இந்த நாளுக்குரிய ஒரு சத்தியம் என்ன என்றால், இயேசு ஆலயத்தில் நின்று பேசுகிறார். திடீரென்று அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் அலற ஆரம்பிக்கிறான். அது எப்படி? இயேசுவின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் அசுத்தாவியை துரத்த ஆரம்பிக்கிறது. அவன் பல நாட்களா எவ்வளவு காலம் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு பேச 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 அந்த அசுத்த ஆவிக்கு அமைதியா இருக்க முடியல, ஒளிந்து இருக்க முடியல, மறைந்திருக்க முடியல. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்துல ஒரு பரம ரகசியம் இருக்கு. அது என்னது? சாத்தானை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இக்காலத்துக்கு உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். உங்களை சில நேரத்தில் பிசாசு வஞ்சிப்பதற்கு தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வரலாம், தேவையில்லாத கள்ள தீர்க்க தரிசனங்களை கொண்டு வரலாம், தேவையில்லாத பொருள் நஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கு, சமாதான கெடுக்கிறதுக்கு வழியை அவன் வைக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே, அவனை அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்க ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள நீர் பெருக்குவீராக. ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, உமக்கு விரோதமாக நான் பேசிடக்கூடாது, எப்போதும் சத்துருவை எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு கிருபை செய்யும் ஆண்டவரே. என் பொருட்களை, என் உடைமைகளை அவன் நஷ்டப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, அந்த சத்துருவை அடையாளம் கண்டு துரத்துகிற கிருபையை எனக்குள் நீர் வைத்திருக்கிறேன். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நம்ம அதுக்காக ஜெபிப்போம். சாத்தானை இனம் கண்டு அழிக்கிற ஒரு அபிஷேகத்துக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமேன். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய வசனத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, இந்த நாட்கள் கொடிய காலங்கள், பயங்கரமான ஆண்டவரே நாட்கள் அப்பா. ஆகவே உம்முடைய பிள்ளைகளை சத்துரு வஞ்சித்து விடக்கூடாது, எளிதில் அவன் ஏமாற்றி விடக்கூடாது. எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, அதிலும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் இப்பொழுதே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீங்க. என் அன்பு சகோதரன், சகோதரி, பேர பிள்ளைகள், பிள்ளைகள், பெற்றோர் எல்லார் மேலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஜெபம் பண்ணிட்டோம் பாருங்க, ஆச்சரிய விதமாக கர்த்தர் உங்களை அழகாக ஆவியினாலே நடத்துவார் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்களில் அளவில்லாமல் பெருக போகிறது. இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. மறக்காம மற்றவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணி அவர்களையும் நீங்க இந்த செய்திகளை கேட்க தூண்டுங்க. அதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கு கட்டப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984112
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.